சுவர்க்கத்தின் வாசல் ஒரு அழகிய பயணம். அன்றைய பொழுது மதியம். முதியவர் அப்துல்லா தனது பேரக்குழந்தைகளுடன் ஒரு சிறிய நீர்வீழ்ச்சிக்குச் சென்றிருந்தார். தண்ணீரின் சலசலப்பு சத்தம் மனதிற்கு இதமாக இருந்தது. அப்போது அவரது பேரன் உமர் கேட்டான், தாத்தா, இந்த அருவி இவ்வளவு அழகாக இருக்கிறதே, சுவர்க்கத்தில் இது போல இருக்குமா? அப்துல்லா புன்னகையுடன் அவனது தலையை வருடி கொடுத்து சொல்லத் தொடங்கினார். சுவர்க்கத்தின் வாசலில் நுழையும் போது அங்கே வீசும் காற்று கஸ்தூரியை விட நறுமணமாக இருக்கும். அங்கே நாம் காணும் முதல் ஆச்சரியமே அந்த நீர்நிலைகள்தான். அங்கே ஓடும் ஆறுகள் மண்ணில் பள்ளம் தோண்டி ஓடாது. அவை தரையிலேயே மாணிக்க கற்கள் மற்றும் முத்துக்களுக்கு நடுவே ஒரு நதியைப் போல அழகாகப் பாயும். உமர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் போதே 4 திசைகளிலிருந்து 4 பெரிய ஆறுகள் வருவதை அவன் காண்பான். ஒன்று தெளிந்த படிகம் போன்ற தண்ணீர், மற்றொன்று தூய்மையான வெள்ளைப்பால், இன்னொன்று தித்திக்கும் தேன் ஆறு, 4வது குடித்தால் தலைவலிக்காத மனம் மிக்க திராட்சை ரசம். அந்த பேரழகை ரசித்துக் கொண்டிருக்கும்போது தூரத்தில் பிரம்மாண்டமான கஸ்தூரி மலைகளை காண்பான். அந்த மலைகளின் உச்சியிலிருந்து தண்ணீர் கீழே விழும் காட்சி நாம் பூமியில் பார்க்கும் நீர்வீழ்ச்சிகளை விட பல கோடி மடங்கு அழகாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் அல் கௌசர் தடாகத்தை பார்ப்பான். அதன் நீர் பாலில் விட வெண்மையாகவும் தேனை விட இனிமையாகவும் இருக்கும். கதையை முடித்த அப்துல்லா சொன்னார், உமர், இந்த உலகத்தில் நாம் காணும் ஒவ்வொரு அழகும் அந்த இறைவனின் பேரழகிற்கு ஒரு சிறு அடையாளம்தான். நாம் நல்லவர்களாக வாழ்ந்தால் அந்த நித்தியமான நீர்வீழ்ச்சிகளை நேரில் காணலாம். அந்த குட்டி உமர் இப்போது வியப்புடன் அந்த சிறிய நீர்வீழ்ச்சியை பார்த்தான். அவனுக்கு அது இப்போது சுவர்க்கத்தின் நினைவுகளை தந்து கொண்டிருந்தது.